இப்ப மதர் பொசிஷன் எப்படி இருக்கும்? காலையில இருந்த நிலைமை அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது மதர் கோர்ட்டுக்கு வர எப்படி அலோவ் பண்ணீங்க? யார் அலோவ் பண்ணா? யார் கோர்ட்டுக்கு வந்தா? மதர் வந்தாங்களே. மதர்? எஸ், கோர்ட்டுக்கு வந்து என்னோட பேசினாங்களே. சார், காட் ப்ராமிஸ், உங்க மதர் இந்த பெட்டை விட்டு நகரவே இல்லை. நாங்க 2 பேரும் விட்னஸ். என் வீட்டுக்கு வந்த கன்னி பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாது. நீ ரொம்ப பெரிய பக்தன். என்ன துறை? நீ சொன்னது நடந்து போச்சு. என்ன? தாய் வருவா, காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். வந்துட்டான். என் தாய் ரூபத்திலே உன் தாய் கோர்ட்டுக்கே வந்து சத்தியத்தை பண்ணிட்டான். எங்க அம்மா இருக்கிறாள, காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிடுவா. இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசுடாப்பா போடுவா. நம்மளால செக்ரட்டரி, அரெஸ்ட் மார்த்தாண்டம் இமிடியட்லி. அண்ணே அண்ணே இல்லடா அண்ணே, வெற்றி காயத்துல கைராட்டு வாங்கிக்கிட்டு நம்ம முத்துவுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த உண்மை நம்ம கலெக்டர் துறைக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அது எப்படா தெரியும்? ஐயோ, தெரியாமல அவங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஆமா, உத்தரவு போட்டுட்டாங்க. காவலாளிங்க தேடிக்கிட்டு வராங்களே கைது பண்ண. இல்ல கைது பண்ணவா? நல்ல காலமாடு பூட்டி வண்டியை தயார் பண்ணி வை. வீட்டுல இருக்கிற நகை எல்லாம் இப்பயே வந்துடுற. ஊருக்குள்ள இருக்க ஓட ஓட. என்ன மேன், உடம்பெல்லாம் பிளட் ரத்தம் எதுக்கும்? என்னத்துக்கும்? அதெல்லாம் ரத்தம் இல்ல, அவன் உடம்புல கணக்கு எழுதி இருக்கிற அத்தா. அக்கவுண்ட் அக்கவுண்ட். அம்மனுக்கு பூஜைக்கு வந்த புடவை எல்லாம் நகத்தால கீறி கீறி கிழிஞ்சு போச்சு எடுத்துக்கொண்டு வித்தில. அது கணக்கு வச்சிருக்கியா? உன் உடம்புல இருக்கிற கீரல் எல்லாம் எண்ணிப்பாரு. அத்தனை புடவை நீ கொண்டு போய் வித்திருக்கிற. உன் பொண்டாட்டி அதை எழுதுனா நினைக்கிறேன். அத்தா எழுதுறா அத்தா. இந்த பார் காமாட்சி, எனக்கு இது உடம்புல மார்வலஸ். இப்ப புரிஞ்சு போச்சடா இதெல்லாம் யார் செஞ்சதுன்னு? தெரிஞ்சு போச்சு. சரியான பனிஷ்மெண்ட். சாட்சி சொன்னது உங்க அம்மாவா இல்ல இந்த அம்மாவான்ற சந்தேகம் உனக்கு கூட இருக்குல்ல? அப்பப்ப வருது. நீ ஜெயிச்சிட்டடா. ஆத்தா உன் வீட்டுக்கு நீ சாப்பிட வர போறா. அதை இந்த துறை பார்த்தா எல்லா சந்தேகமும் அவருக்கு போயிடும். துரை, நாம அங்க போறோம், நீ ஆத்தாவை பாக்குற, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருந்துற. ஆனா நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திரையை சுத்தி கட்டி போடு, இங்க காவல் போடு. நாம வர்ற வரைக்கும் யாரும் உள்ள போகவும் கூடாது, வெளியே வரவும் கூடாது. வாங்க. 96, 97, 98, 99, 100. கையால தானே இலை போட்டேன். Yes. எத்தனை போட்டேன்? 101. 101. எத்தனை பேர் எண்ணி அனுப்புறேன்? 100. 100. ஏதாவது இலை காலியா இருக்குதான்னு நீயே வந்து பார்த்து சொல்லு. Come on. Jesus. Amazing. It's really amazing. ஏண்டா சாகணும்? 1000 வருஷம் அமோகமா வாழணும். Yes. Certainly. Certainly. ஒரு 101 ரைட் டு தி ரோட். இதோட எத்தனை கொடுத்திருக்கோம்? 100. இது 101 சாமி. 101. இந்த 101வது துண்டுல உங்க கையெழுத்து போட்டு கொடுங்க. You want my signature? All right. Okay? உங்க கையாலே கொடுங்க. வாங்க, மண்டபத்துக்கு போய் பாருங்க.
வேலையை விளக்க சொல்லு. துரை, நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த நம்பிக்கை துணி அம்மன் மேல இருக்குதா பார். யாரோ ஒருத்தரா அப்படி ஒரு மகாபுருஷர் இந்த மண்ணில் அவதாரம் பண்ணலன்னா நம்ம கலை, கலாச்சாரம், பக்தி, பண்பு அத்தனை மண்ணோட மண்ணா போயிருக்கும்டா. சரி, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியணும்? காமாட்சி அம்மாவுக்கு கருணைதான் அதிகம்னு சொன்னீங்களே. சொன்னேன். அந்த அம்மாவுக்கே ஒரு தடவை உக்கரம் வந்து அத ஆதிசங்கரர் வந்துதான் அடக்குனார்னு சொல்றாங்களே, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டேன். அடே, அந்த உக்கிரத்துக்கு காரணமும் அவளுடைய கருணை தாங்க. அம்பா சொல்லியிருக்கிறான், நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு அஹிம்சை பூஜை தான் வேணும்னு. அத காலப்போக்குல ஒரு காட்டு கூட்டம் ஹிம்ச பூஜையா மாத்திருச்சு. அம்பாள் அவ தாங்க முடியல, அவ கண்ணிலேயே நீர் வந்துருச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் ஆதிசங்கரர் அம்பா தேர்ந்தெடுத்தா. அப்போ ஆதிசங்கரர் இமயமரச்சாரல்ல தவம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு தரிசனம் கொடுத்தா. எப்படி கொடுத்தா? ஜன்னல்ல தெரியுற மின்னல் மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டு போயிட்டா. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியை ஆசைதீர பார்க்க முடியலையேன்னு ஆதிசங்கருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஓடுனா ஓடுனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஓடியாடுறான் பாரு. விநாயகன் திருவுருவை நீயே இப்படி கதறும்படி உனக்கு நேர்ந்த வேதனை என்னப்பா? இல்லையா இது மதம் பிடித்த யானை இவருக்கு முன்னால் மன்றியிட்டு மரியாதை செய்கிறது. எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. உங்கள் அத்தனை பேருடைய வாடிய முகங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஏதோ அவதிக்குள்ளா இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஆண்டவனே, சாதாரண அவதி அல்ல. தூக்கிலே மாட்டிக்கொண்டு சாவதா இல்ல இந்த காஞ்சிமா நகரத்தை விட்டு தூர தேசத்துக்கே ஓடி விடுவதா என்ற முடிவுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன நடக்கிறது இங்கு? இந்த காஞ்சி பகுதியில் பல ஆண்டுகளாக மழையே இல்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. அதன் காரணமாக கொள்ள நோய்கள் பரவி மக்கள் கும்பல் கும்பலாக செத்து மடிகிறார்கள். சுவாமி, எங்க குழந்தை குட்டிகள்லாம் கொஞ்சம் பொறுங்க. இது காஞ்சி மாநகரம் தானே? விந்தையாக இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் யோஜனைகளுக்கு அப்பா தன்னை நினைக்காமல் இருப்பவர்களுக்கு கூட நேரில் தோன்றி காட்சி தரும் அன்னை, அந்த காமாட்சி குடிகொண்டிருக்கும் இந்த காஞ்சி மாநகரத்திலா இந்த கொடுமை? நீங்கள் அன்னையிடம் சென்றீர்களா? உங்கள் குறைகளை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்தீர்களா? நாங்க செய்யாத பூஜையே இல்லைங்க. சரி, நான் இப்பொழுதே ஆலயத்திற்கு சென்று அன்னை காமாட்சியின் பாதங்களை பற்றிக் கொண்டு உங்களுக்காக மன்றாடுகிறேன். தாய் நிச்சயம் தயவு புரிவார். அந்த நம்பிக்கையோடு செல்லுங்க. நல்லதுங்க, நாங்க இப்பவே போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறோம். வாங்க வாங்க. அம்மா, அம்மா, அம்மா! இந்த அரும்பெரும் தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன காமானிக தலைவன் நான் தான். இதை கேட்க நீ யாரடா? கொட்டையத்தி முட்டை சாமியாரே, இதை கேட்க நீ யார்? பக்த கோடிகளே, உங்களுக்கு அவதி ஏற்பட்ட பிறகு இந்த பூஜையை போட்டீர்களா அல்லது பூஜையை துவக்கிய பிறகு இந்த அவதி ஏற்பட்டதா? நாங்க பட்ட அவதி தாங்க முடியாம தாங்க அவர் சொன்னதை கேட்டு இந்த பூஜையை போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீ அறிவாயோ? நீ அறிவாய், அதையும் நீ அறிவாய், அனைத்தையும் அவள் அறிவாள். பக்த கோடிகளே, பூலோக ஜீவராசிகளை வாழ்விப்பதற்காக அன்னை காமாட்சி வீட்டிருக்கும் இந்த திருக்கோவிலில் இரக்கமற்ற பலிபூஜையை இவன் துவக்கிய காரணத்தினால் தான் நீங்கள் இத்தனை இன்னல்களுக்கு ஆளானீர்கள். பலிபூஜை, பலிபூஜை, மாடையர்களே, இந்த கபட சன்னியாசி சொன்ன கட்டுக்கதையை கேட்டு பல யுகங்களாக நடந்து வரும் பவித்திரமான இந்த பலிபூஜையா படிக்கிறீர்கள்? கபாலிகளே, வழக்கத்தில் வந்துவிட்டது என்பதற்காக
படுகொலை பவித்திரமாகி விடுமா? வெறும் பழக்கத்தில் வந்ததல்ல இது. மூச்சை அடக்கி முக்திக்கு வழி தேடி எனும் முன்னோர்கள் தீட்டி வைத்த சாத்திரங்களிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பலி பூஜை. முன்னோர்கள் என்று சொன்னாயே, யார் அவர்கள்? தெரிந்து கொள்ளப்பா. நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் மடையர்கள் என்று கருதுவது எவ்வளவு தவறோ அதைவிட பெரும் தவறு நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் புத்திசாலிகள் தான் என்று கருதுவது. அறிவும் அறியாமையும், ஞானமும் அஞ்ஞானமும், ஆத்திகமும் நாத்திகமும் எல்லா காலங்களிலும் சமநிலை பெற்றே வந்திருக்கிறது. பொதுப்படையாக பேசிய புத்தியை சிதறடிக்காதே. குறிப்பிட்ட விஷயத்திற்கு வா. எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். அம்பிகையை ஆராதிக்கும் மகா மந்திரங்களில் ஒன்றான லலிதா சகஸ்ரநாமத்தில் மதுப்பிரியாய நமக என்ற வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறதே. அப்படியானால் அம்பிகையும் மதுவை விரும்புகிறாள் என்றுதானே அர்த்தம்? அர்த்தம் அதுதான். ஆனால் அவள் விரும்புவது மதுவை மயக்கும் மதுவை அல்ல. தேனுக்கும் மது என்ற மாற்று பெயர் உண்டு. அந்த தேனை அணு அணுவாக சேகரித்து அவளை ஆராதிப்பது கஷ்டம் என்ற காரணத்தினால்தான் அந்த தேன் உற்பத்தியாகும் மலர்களையே ஆரமாகவும் சரமாகவும் அவள் திருப்பாதங்களில் அர்ச்சனையாகவும் சமர்ப்பிக்கின்றோம். தேனுக்கு மது என்ற மாற்று வார்த்தையை கூறியரிடமிருந்து தப்பித்தவற்றான். ஏய் மொட்டை சாமி, மாமிசம் என்ற பதத்துக்கு மாற்றுப்பதம் உண்டா? உண்டு. புலால், இறைச்சி, ஊன் இப்படி எதை சொல்லி அழைத்தாலும் அது மாமிசம் என்ற ஒன்றைத்தான் குறிக்கும். அப்படியானால் மாமிச நிஷ்டாயே நமக என்ற வார்த்தை வருகிறதே, அதிலிருந்து அம்பிகையும் மாமிசம் புசிப்பவள் என்றுதானே அர்த்தம்? புசிப்பவள் தான். அவள் புசிக்கும் மாமிசம் எது தெரியுமா? உன் வீட்டிற்குள் வழி தெரியாமல் சத்தளிக்கும் நீ பலிபூஜை என்ற சின்னஞ்சிறு கூட்டிற்குள் அவளை அடைத்து விட நினைக்கிறாயே, யார் அவள்? நாம் அன்பு செலுத்தும் போது அன்னபூரணியாக இருந்து அமுது படைக்கும் அதே காமாட்சி தான் நாம் மமதை கொள்ளும் போது மகாகாளியாக உருவெடுக்கிறாள். அந்த மகாளி மகாசக்தி மூன்றெடுத்து விட்டால் ஆகாய பரவும் செந்நிறத்தி. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஜகத்தையே அழிக்கவே என்ற சண்ட முண்டாசுரர்களை சண்டியாக தோன்றி ரத்தம் குடித்தாள். மதோன்மத்தனான மகிழாசுரனை உண்டியாக தோன்றி அவன் மாமிசத்தின் வலு என்ன என்பதை தன் பற்களால் பதம் பார்த்தாள். இப்பொழுது புரிந்து கொண்டாயா அவள் விரும்பும் மாமிசம் எது என்பதை? இந்த பலிபூஜையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தார். காவாலிகனே, நீயும் என்னடா என்னை பயமுறுத்துகிறாய்? இதற்கெல்லாம் மந்திபவன் நான் அல்ல. வாயை மூடுமையா பூசாரி. இந்த மகான் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை சொல்லுகிறார். பெரிய மகான். மகான் தான். இல்லாவிட்டால் மதம் பிடித்து ஓடி வந்த யாரை இவருக்கு முன்னால் மண்டியிட்டு வணங்குமா? அப்படிப்பட்ட சக்தி படைத்த இவன வெறும் வாய்ப்பேட்டால் என்னை மடக்க பார்க்கிறான். என்ன செய்ய வேண்டும்? காட்டுவன் சக்தியை எப்படி? ஒரு ஆட்டுக்குட்டியை இரண்டாக வெட்டி போடுகிறேன். உன்னுடைய ஆன்மீக சக்தியால் அதற்கு உயிர் கொடுத்து நடமாடுடன் பார்க்கலாம். சவாலை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சிறு மாற்றம். என்னது? ஆட்டுக்குட்டிக்கு உயிர் கொடுத்தால் என் சக்தியை நீ அற்பமாகத்தான் மதிப்பிடுவாய். அதற்கு பதிலாக உன் சீடர்களை விட்டு உன்னையே 2 துண்டாக வெட்டி போட சொல். உனக்கு உயிர் கொடுத்து நடமாட செய்கிறேன். இவனுடைய கொடுமையான எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்றுதான் அன்னை காமாட்சி எனக்கு ஆணையிட்டாளே தவிர இவனை அல்ல. இல்லையே, இந்த குடும்பக்காரன் அழைத்தே தீரும். இல்லை, அனைத்தையும் ஆக்கும் சக்தி படைத்த அன்னை காமாட்சிக்கு தான் அழிக்கும் உரிமை உண்டு. அதை நீங்களும் நானும் எடுத்துக் கொள்வது பெரிய தவறு. அவனை விட்டுவிடு. காபாலிகனே, நீ நடத்திய படுகொலைகளால் தான் கருணே வடிவான காமாட்சி கடும் உக்கிரமுள்ள காளியாக மாறியிருக்கிறான். அவள் முன்னிலையில் நான் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப் போகிறேன். நம் கண்ணீரால் அவளுக்கு அபிஷேகம் செய்து அன்பு எண்ணங்களால் அர்ச்சனை புரிந்தால் அவள் உக்ரம் ஸ்ரீசக்கரத்தில் வந்து ஒடுங்கிவிடும். அதன் பிறகு அன்னை காமாட்சி முன்போல் அன்புருவாக காட்சி அளிப்பார். அவள் மாறிவிட்டாள் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அறிந்து கொள்வது சற்று கடினம்தான். உங்கள் கண்களால் தெரிந்து கொள்ள வைக்கிறேன். காபாலிகனே, அழிப்பதிலே அற்புதத்தை காண வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? நமது பிரார்த்தனைக்கு அன்னை மனம் கனிந்து விட்டால் நான் நடப்போகும் இந்த பட்டமரம் தழைக்கும். அதைத் தொடர்ந்து பாரெல்லாம் பூத்து குலுங்கும். அந்த பசுமையிலே அற்புதத்தை பார். வேதத்தின் உச்சியில் விளங்கும் மெஞ்ஞான பிழந்தே விருட்சத்து மலரின் மதுவே மாதவரும் ஹரிபிரம்மாதியரும் ஏத்தவரும் மாட்சிமை கொண்ட செல்வி
சாகிட நாம் கொடும் காதகனை வெட்டி செந்நீர் குடித்த வெங்காளி நீலி திரிசூலி அருள்பாலி கண்களிலே ஆட்சி செய்யும் மீனாட்சி காசியிலே வீற்றிருக்கும் விசாலாட்சி காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி உன்னை காண வேண்டும் கண் குளிர என் மனம் குளிர கண் குளிர மனம் குளிர கருணை மழையாய் இங்கு காண வேண்டும் உன்னை நான் காண வேண்டும் மங்கள குங்குமத்தின் வண்ணமாக திருமந்திரத்தின் உருவ சின்னமாக மங்கள குங்குமத்தின் வண்ணமாக திருமந்திரத்தில் உருவ சின்னமாக அங்கம் அசைய வரும் அன்னமாக அங்கம் அசைய வரும் அன்னமாக நீ ஆனந்த நடமாட திண்ணமாக காண வேண்டும் உன்னை நான் காண வேண்டும் பவள திருமுகம் குவளை மலர்விழி பரிவை சிந்தி வர துவர்கொள் செவ்வாய் தவழும் மொழியினில் உவகை முந்தி வர துவளும் இடையினில் செம்பட்டாடை மண் தொட்டாடி வர அடியும் அடிகளின் அழகை மிஞ்சும் அழகே கூடி வர பூவிலாது ஈயிலாது ஊறிய புதுமையான தேனே காயிலாது கனியிலாது சுவைமிகும் காட்சி தந்த கனியே ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே அருளும் பொருளும் அமுதின் சுவையும் வழங்கிடும் ஆதி சக்தி தாயே அரணும் ஹரியும் அயனும் தொழுது வணங்கிடும் பேறு பெற்ற மாயே விதியும் மதியும் கெதியும் நிதியும் விளைத்திடும் தேரவல்லி நீயே சினமும் கனிந்து மனமும் கனிந்து திருவருள் புரிய வேண்டும் தாயே தனது செய்கள் செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாகி நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாள வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் மூடும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோன்றி நீயும் அருள்மழை பொழிய வேண்டும் கையிலையில் விழிகள் கண்டு அமுதம் உண்ட இனிமையை மீண்டும் தந்து என்னை ஆண்டு கொள்ள வர வேண்டும் 4 வேதம் போற்றும் அழகை காண வேண்டும்
சங்கரா, சங்கரா, உன்னுடைய தொண்டும் தூய பிரார்த்தனையும் என் துயரத்தை மாற்றிவிட்டது. நான் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கும் இந்த நிலையில் நீ கேட்பதை கொடுக்கும் சித்தம் கொண்டு விட்டேன். தாயே, நான் செய்யும் தொண்டுகளால் மக்கள் மனமாசு அகன்று அவர்கள் எந்தெந்தும் மகிழ்ச்சியோடு இருக்க அருள்பாலிக்க வேண்டும். அப்படியே தந்தோம். மக்களை சன்மார்க்க நெறியிலும் சத்திய வழியிலும் நடத்திச் செல்லும் பொருட்டு பல இடங்களில் மடங்களை நிறுவி இந்த காஞ்சிமா நகரில் என்னுடைய பீடமான காமகோடி பீடம் என்ற திருநாமத்தில் மடத்தை ஸ்தாபித்து அதில் நீ அமர்ந்து உன்னுடைய சீட பரம்பரையினர் தொண்டாற்றும் வண்ணம் அருள் பாலிக்கின்றோம். அத்துடன் நான் கோயில் கொண்டுள்ள இந்த திருத்தலத்தில் நீ சர்வக்ய பீடம் ஏறி என் பேரொழியில் இரண்டர கலக்கும் வண்ணம் அனுகிரகிக்கின்றோம். தெரிஞ்சு போச்சுங்க. அவர் வேதங்களை காட்சி குடிச்சவர், அதனால அவருக்கு தெய்வத்தாய காட்சி கொடுத்தார். ஆனா அரிச்சுவடி கூட படிக்காத ஒரு அநாத சிறுமிக்கு பெத்த தாயாவே வந்துட்டாரா? அதே காஞ்சிபுரத்துல. இந்த மாலை என்ன விலை குழந்தை? ஏமா அப்படி பாக்குற குழந்தை? என் பேரு குழந்தை இல்ல, மரகதம். உன் பேரு மரகதமா? ஆமா, மரகதமா தான் இருக்கிற. ஏமா மரகதம், இந்த மாலை என்ன விலை? இது விக்கிறதுக்காக கட்டல. வேற எதுக்காக கட்டுற? உங்க அம்மாவுக்கு போடுறதுக்காக. உங்க அம்மா எங்க இருக்காங்க? இந்த கோயில்ல தான் இருக்காங்க. ஓ, இந்த கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஏன் எங்க அம்மா வேலை செய்யணும்? இந்த கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் தான் எங்க அம்மா காலில் விழுறாங்க. என்னது, கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் உங்க அம்மா காலில் விழுறாங்களா? பெரியவங்க என்ன, இந்த ஊருக்கே ராஜா கூட தான் தினத்துல வந்து 3 தடவை விழுந்துட்டு போறாரு. ஏம்மா, உங்க அம்மா பேர் என்னம்மா? காமாட்சி. எந்த காமாட்சிமா? ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. அடே நீங்களா? வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம். ஏமா, சன்னியாசம் வாங்கிட்டு வடக்க போன நீங்க ஒரேடியா எங்களை எல்லாம் மறந்துட்டேளேம்மா. அது போட்டும், எப்போ வந்தேன்? அதெல்லாம் பிறகு சொல்றேன். இது யாருடைய குழந்தை? கொஞ்சம் தனியா வாங்க சொல்றேன். இந்த கோவிலுடைய பொக்கிஷ அதிகாரியா இருக்காரே சுப்பையா பிள்ளை, அவருடைய பேத்திதாமா அந்த குழந்தை. சுவாமி, சுப்பையா பிள்ளை கட்ட பிரம்மச்சாரியாச்சே. கொஞ்சம் பொறுமையாத்தான் கேளுங்களே. அந்த கட்ட பிரம்மச்சாரி கிழவர் காலமெல்லாம் காமாட்சியை அம்மா அம்மான்னு சுத்தின்னு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அப்பனை தரிசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை தீபத்துக்கு போவர். அப்படி போயிருக்கும் போது அந்த கூட்டத்துல கிடைச்ச அநாத குழந்தைதாம்மா ஆவோ. அடே, அவரே வந்துட்டாரே. வாங்க சுப்பையா பிள்ளை, வாங்க வாங்க. ஆஹா, சன்னியாசம் வாங்கிட்டு போன அம்மாவா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை தரிசிக்கிறேன் பாருங்க. அதுவே நான் செஞ்ச பெரும் புண்ணியம். அதை விட காஞ்சி காமாட்சிய தான் அம்மான்னு சொல்றாளே உங்க பேத்தி, அவளை நான் பார்த்தது நான் செஞ்ச பெரிய புண்ணியங்க. ஆமா, அவ ஏன் இப்படி சொல்றா? அத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும். பிள்ளைவாள், மத்த விவரங்களை நான் அவளுக்கு விலகி சொல்லிட்டேன். நீங்க அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போதும். சொல்றேன். அது வந்துமா, 6 மாசத்து குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தனா, அதுக்கு ஓடி ஆடுற பருவம் வந்துச்சு. அதனோட வயசு கொத்த மத்த பிள்ளைகளை அதை பார்த்து, நீ அனாத பிள்ளை, உனக்கு ஆயப்பம் கிடையாது, நீ தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை, தவிட்டு வாங்கின பிள்ளைன்னு ஓயாம கத்தவே அது கலங்கி போய் என்கிட்ட ஓடியாந்து, ஏன் தாத்தா நான் தவிட்டுக்கு வாங்கின பிள்ளையா அப்படின்னு கேட்டு. யாருமா சொன்னது உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு? எங்க அம்மா யாருன்னு கேட்டா. நான் அந்த நேரத்தை சமாளிக்கிறதுக்காக காஞ்சி காமாட்சி தான் உங்க அம்மான்னு ஒரு போடு போட்டேன். அப்படின்னா உடனே எங்க அம்மாவை காத்து அவ பெரும் போடு போட்டாங்க. உங்க அப்பனுக்கு வைத்தியம் பண்றதுக்காக இமயமலைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா உங்க அம்மான்னு நான் படுபோடா போட்டனா, உடனே அங்க என்ன அழைச்சிட்டு போய் காத்துன்னு அவ திடீர் போடா போட்டாளே. இதுக்கு மேல நான் எந்த போடமா போட முடியும்? என்னதான் போட்டீங்க? நீ இப்படி அடம் பிடிக்கிறவன் உங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால தன்னை போலவே ஒரு சிலையை செஞ்சு இங்க கொண்டு வந்து வச்சு, குழந்தைக்கு என் ஞாபகம் வரும்போதெல்லாம் என் சிலையை காட்டி சமாதானப்படுத்துங்கன்னு அவ சொன்னதா சொல்லி குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்து அம்பாள் காமாட்சி சிலையை காட்டினேன். அன்னைக்கு பிடிச்சவதாம்மா. எப்பெல்லாம் குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் குடுகுடு நீங்க ஓடி வந்து அம்பாள் காமாட்சி சிலைய முகத்தை முகட்டாம ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே நிப்பா. இப்படியும் அம்பாள் சிலையை பார்த்து நிம்மதி அடையறா இல்லையா? நிம்மதி அடையறாமா. ஆனா தாயினுடைய ஏக்கம் வரும்போதெல்லாம் என்ன நான் கேள்வி கேட்கறா தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல, நேற்று நடு நிசியில. என்ன பேச்சு பண்ணுவா? சரி, எழுந்திருச்சுட்டேன். என்ன இப்ப? அப்பா
அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வைத்தியம் பண்ணத்தான் அம்மா அவரை இமயமலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கான்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அப்படி என்ன அப்பா உடம்புக்கு? உங்க அப்பனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான் கெட்டு போய் கிறுக்குத்தனமா நடக்க ஆரம்பிச்சு. எதனால மூளை கட்டுச்சு? அது என்னடா அது என்னன்னா, இந்த பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தமும் விஷமும் வந்துச்சு. அமிர்தத்தை தேவருக எடுத்துட்டு போயிட்டானுங்க. இந்த விஷத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறப்ப உங்க அப்பா மாவீரன் சடார்னு பாஞ்சு மடக்குன்னு அந்த விஷத்தை எடுத்து லவக்குன்னு வாயில போட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாளே உங்க அம்மா, அவ என்ன பண்ணா, எங்க இந்த விஷம் வயிற்றுக்குள்ள போயிடுமோன்னு பயந்து சடார்னு கழுத்தை நெருக்கி பிடிச்சுக்கிட்டான். என்னத்தா கழுத்திலே விஷம் இருந்தா உசுறு போயிடாது? கழுத்துல என்னம்மா விஷம் நாக்கில பட்டாலே உசுர் போயிடும். அப்படின்னா அப்பா எப்படி உசுரோட இருக்காரு? அதுதான்மா உங்க அம்மாவோட தாலி பாக்கியம். அவளுக்கு எத்தனை பேரு என்னென்ன பேரு, தீர்க்க சுமங்கலி, நித்திய கல்யாணி, குங்குமக்காரி. அவ்வளவு ஏம்மா உங்க அம்மா பேரை சொல்லியே கோடிக்கணக்கான பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்காங்கன்னா உங்க அம்மாவை கட்டின உங்க அப்பன் ஷாவானம்மா. அப்புறம் பைத்தியம் பிடிச்சிட்டு அது எப்படி? அதாவதுமா, இப்ப உங்க அம்மாவோட தாலி பாக்கியம் உசிரை காப்பாத்திடுச்சு. ஆனா விஷத்துக்கு உண்டான கெடுதலை காட்டாம இருக்குமா? கழுத்துல தங்கன விஷம் மூளைய தாக்கி பைத்தியம் பிடிக்க வச்சிருச்சு. பைத்தியம் என்ன பண்ற தாத்தா? ஆமா, அந்த பித்துக்குளி பாயலை பத்தி என்ன சொல்றதுப்பா. இப்ப கேளு, உங்க அப்பனுக்கு தங்க கூரை போட்டு சிதம்பரத்துல வீடு கட்டி கொடுத்தானுங்க. அவன் அந்த பையன் அங்க தங்காம சுடுகாட்டுல போய் பட்டுக்கிட்டு இருக்கிறானே, புத்தி உள்ளவன் செய்யற காரியமா இது? அதை விட அவன் காளமாட்டை வண்டியில பூட்டி சவாரி செய்யறானுங்க. இவன் என்னடான்னா காளமாட்டிலேயே ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றான். இதெல்லாம் போட்டான். ஏற்கனவே கழுத்துல விஷம் தங்கி இருக்கு. இது பத்தாதுன்னு உசுரோட ஒரு நல்ல பாம்பை கழுத்துல மாலையா சுத்திக்கிட்டு டிங்கு டிங்குன்னு சதுராடுறானே பைத்தியக்கார பையன். அட அத கழுத்தியாரிதான் எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்க அந்த பாம்பு உங்க அப்பனை கடிச்சிடுமோன்னு பயந்துதான் உங்க அம்மா பக்கத்திலேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? இப்ப சொல்லு, உங்க அப்பனை அங்கேயே தனியா விட்டுட்டு உங்க அம்மாவை வந்துட சொல்லவா? வேண்டாம் தாத்தா, அம்மா வந்துட்டா அப்பா பாம்பு கண்டிப்பா கட்டுடு. அதனால தாத்தா அப்பா உடம்பு குணமானப்புறம் பாம்பை கைட்டு விட்டு அப்பா வாய்ச்சிட்டு வந்தா போதும். அப்படி சொல்லுடா யார் ராஜா. என்ன தாத்தா? நான் சொன்ன இந்த கதையை நீ யாருகிட்டையும் சொல்லப்படாது. சொன்னா என்ன தாத்தா? என்னம்மா நீ ஏற்கனவே விஷயம் தெரியாம தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா பைத்தியக்கார பயம் அவன் சொல்லுவானுங்க. இதுக்கு பயந்து தானேமா நானே உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்லு, தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லலாமா, பைத்தியக்கார பயம் அவன் சொல்லலாமா? தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லட்டும். அந்த முடிவுக்கு வந்துடு. அதனால இத பத்தி நீ யாருகிட்டையும் மூச்சு விடப்படாது. மூச்சு விட மாட்டேன் தாத்தா. இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோழி கூப்பிடுச்சுமா. எப்படிங்க அவ கேட்ட கேள்வி எல்லாம்? அவ கேட்ட கேள்வியை விட நீங்க சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பு கொடுக்குது. அது ஆத்தாளோட கருணை. நாழியாருது இன்னைக்கு நவாவரண பூஜை, அம்பாளுக்கு பூர்ண அலங்காரம் பண்ணி ஆகணும். இதோ இப்பவே ஆபரணங்களை எல்லாம் எடுத்து வச்சுடுறேன். நீங்க இருந்து தரிசிக்கத்தானே வந்திருக்கேன். நமக்காக மட்டும்தானே நினைச்சேன். ஆமா, அதுதான் தப்பு. நமக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்திருக்கிறாரே தர்மாத்மா தாண்டவராய பிள்ளை. அவர் என்னைக்கும் ஒரு குறைவும் இல்லாம இருக்கணும்னு உங்க அம்மாவை வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம அன்னத்தை வாயில போறோம். என்ன சுப்பையா, வாங்கய்யா வாங்க. என்ன இது சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? சின்ன பிள்ளைங்களுக்கு சோத்தை மட்டும் ஊட்டினா சோத்து பிண்டங்களாத்தான் வளரும். அதோட கொஞ்சம் நன்றி உணர்ச்சியை கலந்து ஊட்டினா தான் எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். நீங்க நன்றியை பாராட்டுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சு விட்டேன்? ஐயா, கண்டெடுக்க கை குழந்தையோட தங்க இடமில்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தனே, அப்ப என் கைய பிடிச்சு இருங்க பிள்ளை என் வீட்டுல அப்படின்னு நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சீங்களே ஐயா. அது மட்டுமா, எந்த சொந்த பந்தமும் இல்லாத எனக்கும் என் பேத்திக்கும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எந்த நேரத்திலையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம்
ஆண்டவராய பிள்ளை இந்த ஜன்மா முடியறதுக்குள்ளாரவே கைமாறி செய்யப்படணும்னு இந்த ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. அப்போ எனக்காக எது வேணும்னாலும் செய்வீங்க. நான் விரும்புனா உங்க வசதி இருக்கிற எந்த பொருளையும் என்கிட்ட கொடுத்துருவீங்க. இந்த கணமே அப்ப வாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கா? எதுக்கு? நான் விரும்புற பொருள் கோயில்ல தானே இருக்கு. பொருள் கோயில்ல இருக்கா? பிள்ளை அருளை வேண்டித்தான் கோயிலுக்கு போகணுமே தவிர பொருளுக்காக அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. சரி போகட்டும். நீங்க விரும்புற பொருள் தான் என்ன? முத்துமால. என்ன அசந்து போய் நிறுத்தீங்க? திருநா தெரிஞ்சு போகணும்னா அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இதை வச்சா சரியா போடும். யோ பிள்ளை வாரியா. என்ன அங்க அப்படியே இடிச்சு போய் பார்த்துரு. நான் என்ன கோவில் இருக்கிற அத்தனை ஆபரணங்களை வாங்கிட்டு சொன்னேன். சரிங்க ஐயா, அங்க இருக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு ஆபரணமாவா படுது? என்னையா அப்படி கேக்குறீரு? இல்ல, என் கண்ணுக்கு வேற விதமா படுது. எப்படி படுது? எப்படி படுதா? ஐயா, அதையெல்லாம் எவன் கொடுத்தான், எதுக்காக கொடுத்தான் தெரிஞ்சுக்கையா. அவன் தன்னோட தீராத வியாதியும் வினையும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு வியாதியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வேண்டுதலுக்காக போட்ட காணிக்க தானையா அதெல்லாம். அந்த கண்ணோட்டத்தோட பாக்குற போது அவ போட்டிருக்கிற பச்சை மாலை என் கண்ணுக்கு பச்சை வாதமா தெரியுதியா. அவ கையில நின்னுதே வைர வளையல், அது என் கண்ணுக்கு வயிற்று வலியா தெரியுதியா. கேட்டையே முத்து மாலை, அது என் கண்ணுக்கு புத்து நோயா தென்படுதியா. ஐயா, அவன் பொருளை கொடுத்து தன்னோட கர்மாவை தீர்த்துக்கிட்டு இருக்கா. அதே பொருளை எடுத்து நீ ஏயா கர்மாவை விலைக்கு வாங்க துடிக்கிற? கோயில் சொத்தை திருடணுங்கிற எண்ணம் படைச்ச உன் வீட்டுல இருந்து இத்தனை வருஷமா நீ போட்ட சோத்தை தின்னு இந்த உடம்ப வளர்த்திருக்கம் பாரு. இந்த பாவ உடம்போட என் தாய் திருக்கோயில நான் அடி எடுத்து வச்சா அடுத்த பிறவியில நான் பைத்தியம் பிடிச்ச வெறி நாயில பிறந்து தொலைக்கணும். அதனால நான் இப்பவே காசிக்கு போய் கங்கையில மூழ்கிட்டு வந்தாதான் பண்ணின பாவத்துக்கு நாயா பிறந்தாலும் நல்லவன் வீட்டுல வளரலாம். அவன் கையால 4 பருக்கிய தின்னு மறுபிறவியிலாவது மனுஷனா பிறந்து அவ திருவடியை தரிசிக்கலாம். இன்னையோட இந்த வீட்டுல கை கழுவி பாவத்தை தொலைக்க போய்கிட்டு இருக்கிறேன். பாதி வழியில நிறுத்தாதீங்க, தள்ளுங்க. மன்னிக்கணும், நீங்களும் தாண்டவராயன் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டுதான் இருந்தோம். காசி யாத்திரை போற நீங்க இந்த பச்சை பிள்ளையுமா கூட்டிட்டு போகணும். போய்த்தானே ஆகணும். அவன் போட்ட சோத்தை இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டு இருக்கனே. ஐயா, நீங்க பெரியவங்க, பாவமும் தீட்டும் பச்சை பிள்ளைகளை தீண்டாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? நாங்க புள்ள குட்டிய பெக்கலைனாலும் பிள்ளையோட அருமை பெருமையை தெரிஞ்சவங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த குழந்தைய நாங்க பதனமா பாதுகாத்து பத்திரமா உங்க கையில ஒப்படைக்கிறோம். காமாட்சி புடிங்க. ஆமா, எதுக்காக இந்த தரித்திரத்தை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்க? வாய மூடுறி. நம்ம பரம்பரை தரித்திரமே அந்த குழந்தையால தாண்டி விடிய போகுது. எப்படி? இது கண்டெடுத்த குழந்தைங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதானே? ஆமா. இது காமாட்சியத்தான் தன் தாயா நம்பிக்கிட்டு இருக்குங்கிறது உலகறிஞ்ச விஷயம் தானே? ஆமா. நம்ம ஜனங்களை ஏமாத்துறதுக்கு இதை விட என்னடி விஷயம் வேணும்? இந்த 2 சங்கதியை மூலதனமா வச்சு கொள்ள கொள்ளையா சம்பாதிக்கலாம்னு ரொம்ப நாளா திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தேன். கிளப்பைய சம்மதிக்க மாட்டானேன்னு பயந்தேன். நம்ம நல்ல காலம் கிழவன் காசிய நாடி போயிட்டான். இனி காசும் பணமும் நம்ம தேடி வரும்படி. அது எப்படிங்க? கொஞ்சம் பொறு, நம்ம பசங்களை விளம்பரத்துக்கு கேள்வி விட்டுட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு வாயை திறந்து பேசுது, அத்தனையும் அப்படியே பலிக்குது. சின்ன பொண்ணு சொல்றது அப்படியே பலிக்குதா? ஆமையா, அந்த பொண்ணு புதுசா கட்டின கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடம் இடிஞ்சு விழ போகுதுன்னு சொன்னான். சொல்லி வாய மூடல, அந்த புது கட்டடம் இடிஞ்சு தரமட்டமா விழுந்துருச்சுன்னா நம்ம விளம்பரம் பிரம்மாதமா வேலை செஞ்சிருச்சு. எப்படி? நம்ம கண்மண்டபத்துல எக்கச்சக்கமா கூட்டம் கூடி போச்சு. எதுக்குடா? எதுக்கா? காமாட்சியின் அருள் பெற்ற குழந்தையை தரிசிக்கணும். அந்த தெய்வ வாக்கால எங்க கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் கேட்கணும்னு கையில காணிக்கையோட ஜனங்க காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன கூட்டுக்காரங்க நகை வாங்கி வந்துருக்க பாரு, அதை குழந்தைக்கு கூட்டி சாட்சாத் காமாட்சியவன் மாதிரி அலங்காரம் பண்ணி வை. போ.
நீங்களாம் அங்க போய் குழந்தை 3 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம நிஷ்டையிலே இருக்கா. இப்போவோ புறதோ நிஷ்டகரஞ்சு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வருவா. நீங்கள்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லி ஜனங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாம இன்னும் பல பொய்க்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்ப. சீக்கிரம் வரி. அம்மா ராஜாத்தி மரகதா திரும்பி உட்காருமா. உன் ஜடைக்கு நான் பூத்துச்சு விடுறேன். என்னத்துக்கு என் ஜடைக்கு பூ? உன்னை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவோம். அங்க ஜனங்கள்லாம் வந்து உன் காலில் கும்பிட்டு விடுவாங்க. அவங்க கிட்ட நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நீ சொல்லணும். ஏம்மா பொய் தானே சொல்லணும். பொய்யா? ஆமா, நீங்க பேசுனதான் நான் கேட்டுட்டு இருந்தேனே. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பொய் சொல்ல வச்சா நிறைய வருமானம் வரும்னே. ராஜாத்தி அந்த வருமானத்துல தோடு தங்கட்டா வங்கி வலையில எல்லாம் நான் வாங்கி போடுறேன். சொல்லுறியாமா? வேண்டாங்க, பொய் சொல்றது பாவம். என்னங்க இது? எதையும் சொல்ற விதமா சொன்னா தானடி புள்ள நம்புவா. ஏம்மா நீயா பொய் சொன்னா தானமா பாவம். நாங்க சொல்லி கொடுக்கறத தானமா சொல்ல போற. ஆனாலும் நான் சொல்றது தானே ஜனங்க நம்புவாங்க. வந்து அதுவும் சரிதான். ஆனா இந்த பொய்யில இருக்கிற சுத்தம் என்னன்னா பெரிய மனுஷி இவட சுத்தகத்தான் பேசிட்டு இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? சொல்லவே மாட்டேன். கொன்னாலும் போய் சொல்லவே மாட்டேன். உன்னை சித்திர வதம் பண்ணியே சொல்ல வைக்கிறேன். ஐயோ கரண்டி காம்பு அடுப்புல போட்டுட்டாளே. ஐயோ படுக்க காஞ்ச கரண்டி எடுத்துட்டு வராளே. பொய் சொல்றேன்னு சொல்லிவிடு சொல்லிவிடு. இப்ப நாங்க சொல்லி கொடுக்கற மாதிரி பொய் சொல்ல நீ சம்மதிக்கல. பழுக்க காசன கரண்டியால உன் தொடையில இழுத்து விடுவேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னடி சொல்ற? இப்ப சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அடியே சொல்ல மாட்டேன்னு சொல்ற நாக்குல சூடு வச்சு இழுத்து விடுவேன். என்னங்க இவ? இப்ப இவள நான் போய் சொல்ல வச்சுறேன்டி. அது நடக்காது. பாருடி. டேய் இவ தாத்தா காசிக்கு போயிருக்கான்ல, நீங்களும் உடனே புறப்பட்டு போங்க. அந்த கிளப்பைய கங்கையில மூழ்கிற சமயம் பார்த்து அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தண்ணீரை அமைக்க கொண்டு எடுக்கிறான். ஏன்டா நிக்கிறீங்க? போகடா. என்ன வேண்டாம்? தாத்தாவை கொல்ல வேண்டாம். அப்ப நாங்க சொல்லி கொடுக்கிறபடி பொய் சொல்லுவியா? சொல்றேன். இல்லங்க அப்படி அமைதியா இந்த பக்கம். அந்த கூட்டத்துல பச்சை புடவையும் பட்டு வேட்டியும் கட்டிக்கிட்டு புதுசா கல்யாணமான புருஷன் முண்டாட்டி 2 பேர் நிக்கிறாங்க பாரு. அவங்கள நல்லா பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? பாத்துக்கிட்டியாடி? பாத்துக்கிட்டேன். இப்போ உன்னை கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல உட்கார வைப்பேன். நீ அந்த பொண்ணை பார்த்து இன்னும் 10 நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லணும். அதை கேட்டுட்டு அவன் கதறி அழுது உன் காலில் விழுந்து தாயே நீ மாங்கல்யத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுவான். அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு பாதகாணிக்கையா 10 வராகம் தங்கத்தை கொண்டு வந்து பட் காத்தா அதுக்கு வேணுங்கிற பரிகாரம் பண்ணி உன் மாங்கல்யத்தை காப்பாத்துவேன். பரிகாரத்தை சொல்லி பரதேவதே. அம்மா தாயே சொல்லுமா. 10 வராக தங்கத்தை பாத காணிக்க வச்சா உன் புருஷனை காப்பாத்துற. ஐயோ நாங்க பரம ஏழைகளாச்சே. 10 வராக தங்கத்துக்கு எங்க தாயே போவோம். இந்தா தாய் பரிகாரத்தை தான் சொல்லும். தங்க எங்க இருக்கு அதை எப்படி கொண்டாடுறதே சொல்லு. உனக்கு புருஷன் வேணும்னா தங்கத்தை கொண்டாப்பா. கொண்டாட சாமி எப்படியாவது கொண்டு வர தாயே. வாங்க போலாம். ஒரு குண்டு மணி எடை குறைய கூடாது. ஆமா